இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஈச்சம்பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஈச்சம்பழம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பெரிய சைஸ் ஈச்சம்பழம் தான் ஞாபகம் வரும். ஆனா இந்த மாதிரி குட்டி சைஸ் ஈச்சம்பழமும் இருக்கு. பெரிய சைஸ் ஈச்சம்பழத்தை விட இந்த குட்டி சைஸ்ல இருக்க ஈச்சம்பழம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் எவ்வளவு வயசா இருந்தாலும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். அழகான ஆத்துக்குள்ள போட்டுல போகணும், நுங்கு வெட்டி சாப்பிடணும், மீன் பிடிக்கணும், நண்டு பிடிக்கணும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் அவங்களுக்குள்ளயும் இருக்கும். இந்த மாதிரி ஆசைகள் உங்களுக்குள்ளயும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க. அந்த மாதிரி வீடியோக்கள் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. நாங்க முக்காவாசி இந்த மாதிரி வீடியோக்கள் தான் எடுக்கிறோம். கிராமத்தில் இருக்க சின்ன சின்ன அழகான விஷயங்களை தேடி தேடி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபாலோ பண்ணி வைங்க. இந்த வருஷம் ஈச்சம்பழம் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. வெயில் அளவுக்கு அதிகமா அடிக்கிறதால பழம் ஆகிறதுக்கு முன்னாடியே காஞ்சி போய் கீழே கொட்டிடுது. போன வருஷம் பழம் மட்டுமே 1 கிலோ அளவுக்கு பறிச்சோம். இந்த வருஷம் பழம்னு ஒன்று பார்க்கவே முடியல. யாரெல்லாம் ஈச்சம்பழம் பறிச்சு சாப்பிட்டு இருக்கீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.